அசுரனின் பதுமையவள் 70. சிவா சொன்னதும் வேகமாக அனல்விழிக்கு தொடர்பு கொண்டான் ஆதி. அண்ணா, நீ வடபழனியில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு வந்துவிடு என்றான். அங்கு எதுக்கு? ஏதேனும் இடம் பார்க்க சென்றியா? எவ்வளவு ஏக்கர் இருக்கும் என்று அந்த நேரத்திலும் முழு தொழில் அதிபனாக மாறி வினாவினான் அனல்விழி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா, அழகி மிகவும் அடம் பிடிக்கிறா, நீ வந்து என்னன்னு கேளு என்றான். அவளுக்கு என்ன? அவள் எதுக்கு அங்கே போனா என்றான் கடுமையான குரலில். நீ நேரில் வந்து அவளிடமே கேட்டுக்கோ என்று சொல்லி வைத்தான். அழகியை பார்த்த சிவா அவளிடம் உரையாட ஆரம்பித்ததும் ஆதி ஒரு ஓரமாக நின்று கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தான். அதை கேட்டவனுக்கு அவளை கண்ணம் கண்ணமாக அறையும் ஆவல் எழுந்தது. அப்போதுதான் ஆதிக்கு அலைபேசியில் அழைத்த அனல்விழி தான் அங்கு வந்துவிட்டதாக சொல்ல உடனே அவனை அழைத்து கொண்டு அழகி இருக்கும் இடம் வந்தான். அதன் பின்புதான் அவ்வளவு சம்பவங்களும் நடந்தன. வீட்டிற்கு வந்தவுடன் மகிழுந்திலிருந்து இறங்கிய அனல்விழி கோபத்தோடு அழகியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அப்போது வீடு முழுவதும் ஆங்காங்கே வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். வீட்டின் நடுவே வந்து நின்றவன், எல்லாரும் இங்கிருந்து இப்போதே போங்க என்று சிம்ம குரலில் கோபத்தோடு கத்தினான். உடனே வேலையாட்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் சென்றதும் தான் தாமதம். அழகியை இழுத்து இன்னொரு அறையும் விட்டான். அவளுக்கோ காதில் கொயிங் என்ற சத்தம் கேட்க ஆரம்பித்தது. விழி, என்ன பண்றீங்க? எதற்கெடுத்தாலும் கையை நீட்டுவதை முதலில் நிறுத்துங்க என்று கண்டித்தவளின் பின்னே வந்து நின்று கொண்டாள் அழகி. வேற என்ன செய்ய சொல்ற? எங்கள் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரியுமா? என் பாட்டி மட்டும் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் இவள் காதலிக்கிறேன் என்று சொல்லி வரும்போதே இவளை கண்ணம் துண்டமாக வெட்டி போட்டிருப்பார். ஆனால் நானோ அவள் செய்வதற்கு எல்லாம் ஆதரவாக இருந்தேனே, அதனால் எனக்கு நல்ல படிப்பினையை கற்றுக் கொடுத்து விட்டாள் என்று வீடே அதிரும்படி கத்தினான். ஆம்பலுக்கு பின்னே நின்றிருந்த அழகியின் கையை வெடுக்கென்று பிடித்து தன் முன்னே நிறுத்தியவன், நம் குடும்பத்தின் பெருமை உனக்கும் தெரியும் தானே? அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து, அதுவும் என் தங்கையாக பிறந்து கேவலம் ஒருவனிடம் தாலி பிச்சை கேட்கிற, இது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு உனக்கு தெரியுமா என்று முகம் விடைக்க வினாவினான். மன்னித்து விடுங்க அண்ணா, அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரோங்கிற பயத்துல அப்படி பண்ணிட்டேன் என்றால் அழுது கொண்டே. நம்பிக்கை இல்லைனா அது உண்மையான காதலே கிடையாது என்று சொன்ன அனல்விழியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆம்பல். அவள் செய்த தவறுகள் எல்லாம் அவளின் கண்முன் வந்து சென்றன. காதல் அளவுக்கு மீறி சென்றாலும் இதுபோல் நடப்பது எல்லாம் சகஜமான ஒன்றுதான் விழி என்று மனதினுள் நினைத்து கொண்டாள் ஆம்பல். இல்லை அண்ணா, நாங்க பல ஆண்டுகளாக காதலித்து வந்தோம் என்றாள் அழகி. அப்படி அவனை நீ நம்பியிருந்தால் இது போன்ற ஒரு செயலை நீ கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்ட என்றான் விரக்தியாக. அவர் தந்தையை நினைத்து எனக்கு சிறிது பயம் இருந்தது அண்ணா. அதற்கு வெற்று சிரிப்பை சிந்தியவன், உனக்கு எது என்றாலும் முன்னாடி வந்து நிற்கும் உன் இரு அண்ணன்கள் கூட உன் கண்களுக்கு தெரியவில்லையா அழகி என்றான். அவன் கேட்டதற்கு பதிலை சொல்லாமல், எனக்கு வேறு வழி தெரியல அண்ணா, அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. என் நிலையில் இருந்து கொஞ்சம் யோசித்து பாரு அண்ணா என்றால் விம்மியபடி. நீ என்ன சொன்னாலும் உன்மேல் உள்ள கோபம் மட்டும் எனக்கு குறையாது அழகி. நான் உன் திருமணத்தை நடத்துறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன் தானே, அதற்குள் உனக்கு என்ன அவசரம்? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அப்படி இருந்தும் உனக்காக ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ என்று சொல்லி நிறுத்தியவனுக்கு அடுத்து பேச பேச்சு அளவில்லை. அவ்வளவு கோபம் அவன் முகத்தில் தாண்டவமாடிக்கொண்டுதான் இருந்தது. பின் மூச்சை இழுத்து வெளியே விட்டவன், நம் வீட்டில் எப்போதும் மாப்பிள்ளை கேட்டு பழக்கம் இல்லை. அதனால் சிவாவை முறையாக அவன் பெற்றோருடன் வந்து உன்னை பெண் கேட்க சொல். அப்படி அவன் பெற்றோருக்கு விருப்பம் இல்லைனா அவனை மட்டுமாவது வர சொல். உன்னுடன் பிறந்த பாவத்திற்கு இருவருக்கும் பதிவு திருமணம் செஞ்சு உனக்கு தேவையானதை செஞ்சு அனுப்புறேன் என்று விலகி போகும் தன்மையுடன் சொல்லிவிட்டு சென்றான். ஆம்பலை பார்த்தவள், அண்ணி, நீங்களாவது அண்ணனை சமாதானம் செய்யுங்களேன் என்றாள். உன் பயம் எனக்கு புரியுது அழகி, ஆனா உன் அண்ணன் புரிந்து கொள்ள வேண்டுமே. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஆனால் ஒன்று அழகி, நீ செஞ்சது மிகப்பெரிய தப்புதான் என்றாள் கண்டிப்புடன். அண்ணி, நீங்களுமா? ஆம், உன் அண்ணன் சொன்னார் தானே குடும்பம் பெருமைன்னு. ஆனால் நான் சொல்லுவது ஒண்ணுதான்,
காதலுக்காக கெஞ்சுவது தவறுதான். நீயும் சிவாவும் சேர்ந்து ஒரே முடிவை எடுத்திருந்தால் அதில் தவறு இல்லை. ஆனா நீயோ அவனை மிரட்டி காயம் சாதித்து கொள்ள விரும்பினாய். இது மிகப்பெரிய தவறு அழகி. இதையே சிவா செய்திருந்தால் இன்று விழியின் கையால் அவன் செத்து போயிருப்பான். ஆனால் உன் அண்ணன் உன்னை அவ்வாறு செய்யவில்லைன்னு சந்தோஷப்படு என்று சொல்லிவிட்டு அவளும் தன் அறைக்குள் சென்றாள். அங்கு படுக்கையில் விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தான் அனல்விழி. அவனின் அருகே சென்றவள், நீங்க பேசுவதை கேட்டு அழகி ரொம்ப மனசு கஷ்டப்படுறா விழி என்றாள். அப்படியாவது வருந்தட்டும், அவள் இஷ்டத்திற்கு ஆடுறா. உன் அண்ணனும் அவளுடன் சேர்ந்து திருமணம் செய்திருந்தால் கூட நான் இவ்வளவு கோபம் அடைந்திருக்க மாட்டேன். ஆனால் அவளோ, சை இதெல்லாம் வேண்டாம், இதை பற்றி பேசாத என்றவன் ஆம்பலின் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்தான். உன் தந்தை ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை கேவலமாக பார்ப்பார். இப்போது பார், அழகியின் விஷயமும் தெரிந்திருச்சா, அவ்வளவுதான் என்று சொல்லி தன் நெற்றியை நீவினான். என் அப்பா அவ்வாறெல்லாம் கிடையாது விழி. அவர் மிகவும் நல்லவர். ஆனால் அண்ணன் விஷயத்தில் மட்டும் ஏன் தான் இவ்வளவு பிடிவாதமாக இருக்காருன்னு எனக்கு தெரியல என்றாள். நடப்பது நடக்கட்டும் என்ற முடிவுக்கு நான் எப்போதோ வந்துட்டேன் அம்மு. உங்களுக்கு இருப்பது ஒரே தங்கை விழி. அதனால் தயவு செஞ்சு அவள் மீது கோபப்படாதீங்க என்றாள் கெஞ்சலாக. அவள் செய்த தவறுக்கு தண்டனை தான் அவளுடன் நான் பேசிய பேச்சு ஆம்பல். மற்றபடி என்றும் நான் என் தங்கையை அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்றான். அவனை நெருங்கி அவன் தோள் வளைவுகளில் சாய்ந்து கொண்டவள், நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பாதீங்க விழி என்றவள் எக்கி அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள். அதில் இனிமையாக அதிர்ந்தவன் உதடுகள் லேசாய் வளைந்தன. முத்தம் பதித்தவுடன் சில கணங்கள் கழித்துதான் தான் என்ன செய்து இருக்கின்றோம் என்பதையே உணர்ந்து தலை குனிந்தாள். அவளின் தாடைகளை பற்றி அவளின் முகத்தை தன் முகத்திற்கு நேராக கொண்டு வந்தவன், நாம் சிறிது சிறிதாக இதற்கு பழகி கொள்ளலாம் அம்மு என்றான் கிரக்கமான குரலில். அவளும் புரியாமல், எதற்கு பழகி கொள்ள வேண்டும் விழி என்று கேட்டாள் மெல்லிய குரலில். இதற்குதான் என்று கூறி மெதுவாக அவளின் கன்னத்தில் தன் இதழை பதித்தவன் அடுத்ததாக அவள் உதட்டை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினான். ஆம்பலின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதில் அவளது கண்கள் தானாகவே மூடிக்கொண்டது. பின் அவளின் இதழை தன் இதழால் ஆழ்ந்து சிறை செய்தான். சில கணங்கள் தொடர்ந்த இந்த முத்த யுத்தம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. அனல்விழி அவள் இதழை விடுவித்ததும் இன்னும் கண்ணையே மூடியபடி இருந்தவளை பார்த்து அவன் இதழில் புன்னகை உண்டானது. அம்மு என்று அவன் அழைத்ததும் தான் இயல்புக்கு திரும்பினாள். ஆனால் அவனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க வெட்கப்பட்டு தலையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். ஹே, எதுக்காக இவ்வளவு வெட்கப்படுற? நான் உன் இதழில் முத்தம் பதிப்பது ஒன்றும் முதல் தடவை இல்லையே என்றான் உல்லாசமான குரலில். அவனது முகத்தை பார்த்து அவனின் இதழில் தன் கையை வைத்து மூடியவள், உங்களுக்கு வாய் அதிகமாயிடுச்சு, பேசாம தூங்குங்க என்றாள். ராத்திரி தான் தூங்க சொல்லி இம்சை பண்ற, இப்ப சாயந்தரம் தானே என்று அழுத்து கொண்டவன் தன் அருகில் படுத்திருந்த ஆம்பலின் இடையில் கை கொடுத்து தூக்கி அவளை தன் மீது போட்டுக்கொண்டான். விழி, என்ன பண்றீங்க என்று பதற்றமடைந்தாள் ஆம்பல். சு, இப்படியே சிறிது நேரம் அமைதியா இரு, எனக்கு இப்ப மனசோர்வா இருக்குது. ஆனா நீ என் அருகில் இருந்து இதுபோல் பேசிக்கொண்டு இருந்தால் எனக்கு எந்தவித சோர்வும் ஏற்படாம இருக்குது என்றவன் அவள் நெற்றியில் தன் இதழை பதித்தான். அனல்விழி கீழே படுத்திருக்க அவன் மீது படுத்திருந்தாள் ஆம்பல். ஒரு பூப்பந்தை போல அவளை தாங்கி கொண்டிருந்த அனல்விழிக்கு வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருந்து விட மாட்டோமா என்பது போல் இருந்தது. ஆம்பலும் அதே நிலையில்தான் இருந்தாள். இருவருக்கும் அந்த மாலை பொழுது மிகவும் இனிமையாகவே கழிந்தது. மறுநாள் விஸ்வநாதமூர்த்தியின் வீட்டில் அமர்ந்திருந்தான் அனல்விழி. அவனுக்கு எதிரே இருந்த இருக்கையில் அவனை நேர்பார்வை பார்த்தபடி